சில மெட்டீரியல் மட்டும் தான் நடக்கும். சரியா? சூப்பர் கண்டக்டிங் is a flow of electric current without resistance in certain materials. Alloys, metals, alloys and ceramics. At temperature near absolute zero. Zero கீழ. சரியா? Okay, and some cases temperature hundreds of degrees of above absolute temperature. சரியா? absolute is 0 K mark, not centigrade. It's a K. Degree symbol போட்டுட்டு போடக்கூடாது. சரியா? Okay, set to something K. Okay, absolute 0 வந்து கம்மியாக கம்மி. 0 K ங்கிறதா ஒரிஜினல் கன்சிடர் பண்றது. கேள்வியில தான் நிறைய பக்கம் சொல்லுவாங்க. சென்டிகிரேட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? சோ அந்த டெம்பரேச்சர் கீழ போகும். எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்? மெட்டல்ஸ். இது எல்லாமே சிங்கிள் எலிமெண்டா இருக்கிற மெட்டல்ஸ். மெர்க்குரி, டின், கோல்ட். சரியா? இந்த மாதிரி டிஃபரண்ட் டைப் ஆஃப் சிங்கிள் எலிமெண்ட் ஆஃப் மெட்டல்ஸ்ல you can alloy. alloy னு எதை சொல்லலாம்? what is alloy? alloy எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள். alloy மெட்டீரியல் எக்ஸாம்பிள் கோல்ட். எங்க யூஸ் பண்ற alloy? கார் வீல்ஸ். எங்க யூஸ் பண்றோம்? கார் வீல்ஸ், பைக் வீல்ஸ் எல்லாம் அலாய் வீல்ஸ். அதுக்கு முன்னாடி இருந்தது என்னது? மெட்டல். ஒரு ஸ்டீலோ, நிக்கலோ, குரோமியமோ என்னது? காம்போசிட்டா இருக்கும். அலாய்ஸ்ங்கிறது காம்போசிஷன் ஆஃப் டிஃபரெண்ட் நிக்கல் எல்லாமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட்டா மெட்டல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? டிஃபரெண்ட் காம்போசிஷன் வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அலாய்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம டூல்ல யூஸ் பண்ற அலாய்ஸ் தான். சரியா? தட் இஸ் அலாய் வீல். ஓகேவா? மெட்டலை விட அது என்னது? we have different type of composition of metals. சரியா? அதுக்கப்புறம் செராமிக்ஸ். செராமிக்ஸ் யூஸ் பண்றோம். கிச்சன்ல. சரியா? அது எல்லாமே இருக்குது. பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். யூஸ் பண்ற டாய்லெட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இட் வில் பி செராமிக்ஸ் மெட்டீரியல்ஸ். அப்புறம் தெர்மல் ஹீட்டர். ஹீட்டர் இருக்குல்ல, ஹீட்டிங் காயில்ஸ். ஹீட்டிங் காயில்ஸ் உள்ள என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹீட்டிங் காயில்ஸ் நிறைய வாட்டர் யூஸ் பண்ணுவீங்கல்ல, வீட்டில் நிறைய பக்கம் யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் ஹீட்டர், இந்த காயில் எல்லாம் இருக்குல்ல, அந்த காயிலுக்குள்ள எல்லாமே இதை செராமிக்ஸ் பவுடர்ஸ் தான் போட்டுருப்பாங்க. ஸோ இது ஹைலி தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். ஹீட் பண்ணா என்ன ஆகும்? பிரேக் ஆகாது. செராமிக்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி காயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் என்னவா ஆக்ட் பண்ணும்? பிலோ 2 டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவிட்டியை ஆக்ட் பண்ணும். சரியா? எக்ஸாக்ட்லி சூப்பர் கண்டக்டிவிட்டி என்ன? ஓகே, இது சூப்பர் கண்டக்டர் phenomenon described with certain conductors and demonstrate low resistance to the flow of electric current and strong diamagnetic. என்ன பண்ணும்? strong diamagnetic தான் ஆக்ட் பண்ணும். what is magnetic? magnetic மெட்டீரியல் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் ஸ்கூல்லே. சரியா? ரெண்டு டைப்ஸ் இருக்கு. diamagnetic, paramagnetic and ferromagnetism. இதால force unity as a magnetism. அப்படிங்கிறது படிக்க போறோம். சரியா? ஓகே, what is diamagnetism? have no dipole moment. எப்பவுமே அது என்ன ஆகும்? மேக்னெட்டா ஒர்க் ஆகாது. certain molecules. மெட்டீரியல் டைனமிக் ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு? மெட்டீரியல் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வரணும்னா இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடைக்கும்னா அந்த மெட்டீரியலுக்கு எப்படி வருது? ரெண்டு ஸ்டீல் பிளேட்டையோ ஸ்டீல் பிளாக்கையோ கொண்டு போய் பக்கத்தில் வச்சேன்னு ஒட்டுமா? ஒட்டாது. ஏன் ஒட்டல? ஏன் ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் மெட்டீரியல் மட்டும் வச்சா ஒட்டுது? அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸோ இல்ல ரிப்பல்சன் ஃபோர்ஸோ அந்த மெட்டீரியலுக்கு ஏன் வந்துச்சு? எப்படி வருது? கிராவிட்டி. எப்படி வருது? எக்ஸாம்பிள் எனி ஆன்சர். ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல், வாட் இஸ் நிக்கல், கோபால்ட், வாட் இஸ் மெட்டீரியல், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. சரியா? ஒன்று வந்து நேச்சுராவே என்ன பண்ணும்? நேச்சுராவே இஸ் இருக்குது. இது எக்ஸ்பீரியன்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இல்லை சில மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுவாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸில் வச்சீங்கன்னா அது என்ன மேக்னெட்டாக மாறும். சரியா? இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னெட் கரண்ட்டை சப்ளை பண்ணீங்கன்னா மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா கரண்ட்டை கட் பண்ணீங்கன்னா மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். சரி, எப்படின்னா சரி, ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு நேச்சரா அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எங்கிருந்து வருது? கொண்டு போனால் அட்ராக்ட் ஆகுது. எப்படி அட்ராக்ட் ஆகும்? ஃபோர்ஸ் எங்கிருந்து வருது? எதனால் வருது? how it is come to the particular force or attraction or repulsion force coming to the material. எதனால் வருது? based on what? எதனால் கிடைக்குமா? anyone have the answer? ஏதாவது சொல்லுங்களா? நீங்கள் புரியுது இல்லையா? எதனால் வருது? don't bother about that. It's my reference for it. Okay, that's all I ask you. எதனால் வருதுடா? ஒரு மெட்டீரியலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி எதனால் வருது? ஃபோர்ஸ் எதனால் கிரியேட் ஆகுது மெட்டீரியலுக்கு? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் விளையாண்டுருக்கியா? மேக்னெட்டிக் லைன்ஸ் மேக்னெட்டிக் ரிசர்ச் விளையாண்டுருக்கியா? நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கியா? டேபிள்ஸ் மேலே என்னது? பவுடர்
So that Gravity force, pull down on you. the மெட்டீரியல் எங்கிருந்து வருது? நேச்சுரா. Which cause the which produces the magnetic lines of force. அந்த force எங்க அந்த மெட்டீரியல் வருது? எதனால வருது? கிராவிட்டி ஆ? கிராவிட்டி கிராவிட்டி. கிராவிட்டி எதனால வருதுப்பா? மேக்னெட்டிசம் அண்ட் சூப்பர் கண்டக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிசிட்டி மூணு எல்லாம் பிரிக்க முடியாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டுமே கோபோனிக்கல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருக்கோ அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்.